வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு இந்திய நாடாளுமன்றத்தை அவமதிப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது பாஜக. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரை சாதி குறிப்பிட்டு பேசி அவரை அவமதித்திருக்கிறார்கள் பாஜகவினர். ஒரு பாஜக எம்பி அப்படி பேசியிருக்கிறார். அதை ஆமோதித்து இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அதை ஆமோதித்தும் பாராட்டியும் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கிறார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜகவினருக்கு அறம் என்ற ஒன்றோ அல்லது நெறி என்ற ஒன்றோ தெரியவே தெரியாதோ என்று நமக்கு தோன்றுகிறது. அதே நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுவதற்கு சாதியை தெரிந்திருக்க வேண்டும் அல்லது சாதி பற்றுள்ளவராக அல்லது சாதி வெறியராக இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறது என பாஜக நினைக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. ராகுல் காந்தி அவர்களினுடைய விமர்சனங்களை, ராகுல் காந்தி அவர்களினுடைய குற்றச்சாட்டுகளை அல்லது அவர் எடுத்து வைக்கின்ற உண்மைகளை எதிர்கொள்ள திராணியற்ற ஒரு நிலையில்தான் பாஜக இப்படிப்பட்ட சர்ச்சையான அவதூறுகளான பேச்சுக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறதா என்றும் கேள்வி எழுகிறது. தொடர்ந்து நாம் பேசலாம் இந்த நிகழ்ச்சியில். அது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை பதிவு செய்வோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆண்டாள் மேடம், நாடாளுமன்றம் அப்படின்றது மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அதற்கு தீர்வு காண வேண்டிய அல்லது அதற்கான சட்டங்களை திட்டங்களை இயற்ற வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீர வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தும் போது உங்கள் சாதியை பற்றியே தெரியாது, எப்படி நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசுறாரு. அதை மோடி வழிமொழிகிறார் பிரதமர் அப்படின்னு சொன்னா, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா சாதி தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் அவரவர்களுடைய சாதி பெருமையோடு இருக்கணும்ன்றது ஒரு கட்டாயமாங்க. நிச்சயமா நீங்க சொல்றது மிக சிறப்பான ஒரு வாதம். அதுலயும் சிறுமதியை சிறப்பென கொண்டாடும் மோடிங்கிற இந்த தலைப்புக்காகவே நாம் கலைஞர் தொலைக்காட்சியை வணங்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சாக்கடை, ஒரு சீரழிவு, ஒரு சறுக்கல், இதை கூட இவ்வளவு அழகாக கவிதையாக சொல்ல முடியும் என்றால் அது தமிழால் தான் முடியும், அது கலைஞர் தொலைக்காட்சியால் தான் முடியும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த 10 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கின்ற அந்த நாடாளுமன்றம் என்பது, நாம் பார்த்து வளர்ந்த அந்த நாடாளுமன்றம் என்பது மிக உயர்ந்த பேச்சுகள், மிக உயர்ந்த விவாதங்கள், அப்புறம் மிகச்சிறப்பான திட்டங்கள், கொள்கைகள் இப்படியெல்லாம் இருந்த ஒரு இடம். ஆனால் 2014 அது சறுக்கலின் மொத்த கூடமாக இருக்கிறது, மூடர் கூடமாக இருக்கிறது. அதில் மிக மிக அதிகமாக கேட்பது எது என்றால் மோடி அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற அந்த புகழ்ச்சி உரைகள், பொய்யுரைகள், அந்த ஜால்ராக்களின் சத்தம், இது மட்டும்தான் நாங்கள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த வகையில் பார்த்தோம்னா நீங்க சொல்லிக்கிற சிறுமதியே சிறப்பென கொண்டாடும் மோடி அப்படின்னு, அதே மாதிரி குற்றங்களே அவர்களுக்கு கிரீடங்களாக மாறி நிற்கின்றன, பொய்மையே அவர்களுடைய முகவரியாக மாறி நிற்கிறது, அதே மாதிரி புரட்டே அவர்களின் முகமாக மாறி நிற்கிறது, அதே மாதிரி உழக்கே அவர்களின் கிழக்காக மாறி நிற்கிறது, அப்புறம் சரிவே அவர்களுடைய பெருமையாக மாறி நிற்கிறது, சறுக்கலே அவர்களுடைய சாதனையாக மாறி நிற்கிறது, அதே மாதிரி சாதியே அவர்களுடைய மூச்சாக மாறி நிற்கிறது, சதியே அவர்களுடைய பேச்சாக மாறி நிற்கிறது அப்படிங்கிறத மிக சமீபத்தில் பட்ஜெட்டுக்கு பின்னான அந்த உரைகள் நம்ம பார்க்க பதறுது. என்ன 140 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம். அங்கே நடக்கின்ற விவாதங்கள் இவ்வளவு தூரம் சேற்றை வாரி இறைப்பதை போல நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புகின்ற கேள்விகள் எதற்குமே பிஜேபி கூட்டணியிடம் பதிலே இல்லை. ஏனென்றால் நாம் கேட்பது எல்லாமே நியாயமான கேள்விகள். அந்த நியாயத்துக்கும் நேர்மைக்கும் எப்போதுமே பிஜேபியிடம் பதில் கிடைத்ததே இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சூழ்ச்சி மட்டும்தான், சதி மட்டும்தான். அது காலகாலமாக நூற்றாண்டு வரலாறை காட்டுவது என்பது அவர்களுடைய சதிவேலையை தான். எனவே கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி, அதாவது நாடாளுமன்றத்திற்கு வெளியே அவங்க எப்படி எதிர்கொள்கிறார்கள், கருத்தால் எதிர்கொள்வதில்லை, கருத்தை தடியால் எதிர்கொள்வதுதான் RSS பாஜகவினுடைய வழிமுறை அப்படின்னு நீங்க சொல்றது, அதெல்லாம் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஓகே, அவங்களுடைய வழிமுறையாக கூட இருக்கட்டும். ஆனால் நாடாளுமன்றத்திற்கென்று ஒரு பொதுவான ஒரு நடைமுறை இருக்குது இல்லையா, ஒரு பொதுவான ஒரு மரபு இருக்கு இல்லையா? இல்லை, இதுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்துக்கு வெளியே நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளே நனி நாகரிகமாக நடந்து கொள்ளணும்ல, வெளியில நாகரிகமாக நடந்துக்கணும், நாடாளுமன்றத்திற்குள் நனி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பேச்சை ட்வீட் செய்துட்டு, இதுதான் மிகச்சிறந்த உரை, நகைச்சுவையும் எள்ளலும்
கருத்தியலுமாக இருக்கக்கூடிய ஒரு உரை என்றால் அனுராக் தாக்கூரின் உரை என்று அவர் மறுபடியும் ட்வீட் செய்கிறார் என்றால் நம்முடைய பிரதமரின் தரம் எவ்வளவு தாழ்ந்து இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார் இல்லையா, வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் சேர்ந்து பணி செய்வேன். அந்த ஒரு மாண்பை நம்ம பிரதமர்கிட்ட பார்க்கவே முடியல. இன்றைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை மறுபடியும் நினைவுபடுத்தி பேசி இருக்கிறது இல்ல, அதை நினைவுபடுத்தி இல்ல, ஏன்னா இருக்கிறதே அது ஒண்ணுதான், மறந்தால் தானே நினைவுபடுத்துவதற்கு. அதனால மாற்றி நம்முடைய பிரதமரை போல் இது இல்லை என்னுடைய கொள்கை என்னும் போதுதான் நினைவுபடுத்தல் வரும். ஆனா நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு காலம் காலமாக நம்முடைய திராவிடத்தின் வரலாறு சொல்வது மக்கள் நலம் மட்டும்தான். அது இல்லாத போதுதான் இப்படி சாதியை பற்றி தெரியாதவர் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கிறார்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுச்சு. ஏனென்றால் இந்த சாதி என்கின்ற அந்த சதியை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற முகத்தில் பிறந்தவர்களை தாண்டி தோள் தொடை கால் அதற்கும் கீழாக இருப்பவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் ராகுல் வெளிப்படையாக சொன்னார். அது மாதிரி அல்வா கின்றீங்களே, அந்த அல்வா கின்ற 90 அதிகாரிகள்ல உயர் சாதி வகுப்பினர் தான் இருக்கிறார்கள், பிற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் யாரையுமே காணமே. அப்ப நீங்கள் யாருக்காக கொள்கை வகுப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை தானே அவர் முன்னிறுத்தினார். அதை தவிர இன்னும் நிறைய இருக்கு, நான் அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். சந்திரசேகரன் சார், அதாவது ராகுல் காந்தி அவர்களை எதிர்கொள்வதற்கு பாஜக திணறுகிறதா? அதனாலதான் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இவர்களுடைய அதாவது கடந்த 10 ஆண்டுகள் இவர்கள் எப்படி நாடாளுமன்றத்தை நடத்தினார்கள்? எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. அவர்கள் நினைத்திருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் அங்கீகாரம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதற்கான மனமும் இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது என்ற மனநிலையில் செயல்பட்டவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமான்னு கேட்பாங்க. அதுதான் இவங்கள்கிட்ட நடக்குது. நீங்கள் பிரதமரே என்ன நினைவில் இருக்கிறார், என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பது தான் அந்த பாராளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் பேசினதை வழிமொழிந்தது காட்டுது. நீங்கள் அவரே எப்படி அடையாளம் கண்டார்? நீங்கள் மேடம் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, சாதியை வைத்து அடையாளம் காண்டுதுன்றது. அவரே என்ன அடையாளம் கொண்டாரு? விவசாயிகள் போராட்டம் நடக்குதுங்க, அங்கு ஆடையை வைத்து அடையாளம் கொண்டவர் தான் இந்த பிரதமர். அவருக்கு வேற என்ன மனநிலை இருக்கும்? அவர் எந்த மாதிரி மனநிலையில் இருப்பார்? அதை நீங்கள் வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள்ட்டமிருந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஏதோ ஒரு பிரதிநிதிகள், ஏதோ ஒரு 90 எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கிடையாது. ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆக நீங்கள் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு எச்சில் துப்புகிற கதை தான் அது. நீங்கள் அவரை அவமதிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களையே நீங்கள் அவமதித்துக் கொள்கிறீர்கள், நாடாளுமன்றத்தையே அவமதித்துக் கொள்கிறீர்கள், இந்திய ஜனநாயகத்தையே அவமதிக்கிறீர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறீர்கள் நினைக்கிறேன். இதுதான் அங்கு நடக்கிற விஷயம். இன்னொன்று, அவர் சொல்கின்ற கருத்துக்களை முன்பெல்லாம் எப்படி எதிர்கொண்டார்? இப்போ ராகுல் காந்தி ஏதோ இப்போதுதான் ஆவேசமாக பேசுகிறார் என்பது கிடையாது. முன்பே பேசினார். அவர் சாதாரண எம்பியாக இருக்கும் பொழுது, எதிர்க்கட்சி தலைவராக இல்லாத பொழுது பாராளுமன்றத்தில் இருந்து 10 பிரச்சனைகளை பேசுகிறார் பட்டியலிட்டு. எல்லாமே பிரச்சனைகள் தான், நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள். விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசினார், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசினார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பற்றி நடைமுறையில் இருந்தது. மணிப்பூர் பிரச்சனையை பற்றி பேசினார். எல்லாம் பற்றி பேசின பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள்? கூச்சல் குழப்பமிட்டு எல்லோரையும் வெளியேற்றி விட்டு மோடி என்ன பேசினார்னா, நீங்கள் ஏன் காந்தி பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நேரு பெயரை ஏன் குடும்ப பெயராக வைத்துக் கொள்ளவில்லை என்று கேட்டவர் தான் பிரதமர். அது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்னொன்று, சாதியை பற்றி சொல்றீங்க. இதே மோடி, நீரவ் மோடி பற்றியும் இன்னொரு மோடியை பற்றியும் கமெண்ட் ஒரு இதில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் என்று சொல்லி, மோடி என்ற சமூகத்தையே அவமதித்து விட்டார் என்று சொல்லி அவரை பதவி நீக்கம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்பவும் அவர்கள் அதை டிஃபெண்ட் பண்ணும்போது அதை தான் சொல்றாங்க. அப்ப ராகுல் காந்தி மட்டும் மோடி அப்படின்னு குறிப்பிட்டு பேசலையா? ஒரு சாதியை குறிப்பிட்டு பேசலையா? பேசுறது மட்டும் எப்படி? நான் அதைத்தான் சொல்றேன். மோடி என்பது சாதி என்பதே அப்போதுதான் தெரியும் நமக்கே, இந்திய மக்களுக்கே தெரியும். அப்படி என்றால் சாதி பெயரை மட்டுமே குடும்ப பெயர் தான் அப்படி என்றால் மோடி என்று அழைக்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் விளக்கம் சொல்லணும். அவங்க வெறும் நரேந்திர தாமோதர் தாஸ் என்று தான் அழைக்க வேண்டும் என்ன இன்னும் நாளைக்கு டிக்ளேர் பண்ணுவாரா? அவரு என்னுடைய சாதி பெயரை இணைத்து சொல்லக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணுவாரா? ஏனென்றால் மோடி என்பது சாதி பெயர் என்பதே எவருக்கும் தெரியாது. மோடி என்பது ஏதோ ஒரு குடும்ப பெயர். அது மாதிரின்னு ஒரு உதாரணத்திற்கு சொல்லும் பொழுது மோடி என்ற பெயர்கள் தான் குறிப்பிடுறப்ப அதை சொல்றாங்க. சொல்லும் பொழுது அதை குறிப்பிட்டு பேசியதற்கே அவருக்கு ஒரு பதவி நீக்கம் வரைக்கும் சென்றவர்கள் இவர்கள் சென்றாங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு எம்பி பதவியை தான் நீங்கள் பறிச்சிங்க, ஒரு தொகுதி எம்பி பதவியை பறிச்சிங்க. அவர்கள் 2 தொகுதியில் ஜெயித்து வெற்றி பெற்று இன்றைக்கு உள்ளே சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, சாதாரண எம்பியாக இருந்தவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். அதற்காக அவருடைய வீட்டை பிடுங்கினீங்க.
அவருடைய இல்லத்தை அவசர அவசரமாக வெளியேற்றினீர்கள். ஆனால் இன்றைக்கு அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும், எதிர்க்கட்சி தலைவருக்கான இல்லத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு இந்திய ஜனநாயகம் தள்ளி இருக்கிறது. அதுதான் இந்திய ஜனநாயகத்தோட சிறப்பு. இது கண்டிப்பாக அதற்கு ஒரு பெருந்தன்மை பாருங்க, அவருடைய ராகுல் காந்தியோட பெருந்தன்மை. இதற்காக நான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். என்னை எவ்வளவு அவமதித்தாலும் நான் என்னுடைய கோரிக்கைகளை, கொள்கைகளை கண்டிப்பாக வலியுறுத்தியே தீர்வேன், அதனை பெற்றே தீர்வேன் என்று அங்கு சபதம் எடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அந்த உறுதியும் அந்த அழுத்தமான ஒரு நிலைப்பாடும் தான் ஒருவேளை அவர்களை எரிச்சல் படுத்துகிறதோ என்னவோ. உண்மைதான். அதோடு அன்றைக்கு எதிர்க்கட்சி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே இருந்த ஒரு கட்சியாக இருந்த நிலையில இன்றைக்கு சமமாக 240 எம்பிக்களை கொண்ட ஒரு எதிர்க்கட்சி வலிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் இதனை எதிர்கொள்ள தயங்குகிறார்கள் மட்டுமல்ல, எதிர்கொள்ள பயப்படுகிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் பேசுறது என்னன்னா, நீங்க ஒன்று சொன்னா அதற்கு வேறு ஒன்றை பேசுவாங்க. நீங்க எங்க இதுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துக்கு கும்பகோணத்துக்கு வழி கேட்டா இது ஒன்று கொட்டப்பாக்கு இதோ இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு இதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர்கள் எதை கேட்டாலும் அதற்கு வேறு எதையாவது ஒன்று திசை திருப்பதையே செய்து கொண்டிருப்பார்கள். அது நீண்ட நாளைக்கு நிலைக்காது என்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பா நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக நீங்க ஏதோ ஒரு இல்ல, நெஞ்சில் உரமமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கல. அந்த மாதிரியான நடிப்பு சுதேசிகளின் கூட்டமாகத்தான் நாடாளுமன்றத்தில் பிஜேபி கூட்டணியினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நாம விவாதிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா பொதுமக்கள் இப்ப எல்லாத்தையுமே பாக்குறாங்கல்ல, அப்ப அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறதுங்கிற அந்த உணர்வு கூட அந்த பிஜேபியின் கூட்டணியினருக்கு இல்லையா அப்படிங்கறதான் ஒரு கேள்வியா நம்ம முன் வைக்கணுமா? வாஞ்சிநாதன் சார், நாடாளுமன்றத்தில் பாஜகவினுடைய எம்பி அனுராக் தாக்கூர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சாதி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு கமெண்ட் அவர் அதில் சொல்லியிருக்கிறாரு. இது சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கணும்னு சொன்னால் சாதி தெரிந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது. இன்னொன்று, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இந்த அளவிற்கு அவமதிக்கின்ற ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? மோடி திருமணமானவரா இல்லையா, அவர் மனைவியை வச்சு வாழ்வாரா இல்லையா அப்படின்னு, இல்லையா அவர் மனைவியை வச்சு வாழ்வாரா இல்லையா அப்படின்னு சொந்த மனைவியை வச்சு வாழ முடியாத ஒருத்தர் இந்த நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அறிவுரை சொல்றது அப்படின்னு இருக்க முடியுமான்னு எதிர்கேள்வி கேட்கலாமா? இது போல அவர் எங்க படிச்சாரு, யாரு கிளாஸ்மேட்டு, எதுவுமே தெரியாது. ஆனா அவர் மாணவர்களுக்கு தாம் படிப்பு என்ன, எங்க படிச்சோன்னு சொல்ல முடியாத ஒரு பிரதமர் மாணவருக்கு அறிவுரை சொல்லலாமான்னு கேட்கலாமா? இப்படி கேட்டா வரிசையா கேட்டுக்கிட்டே போலாம். ஆனா அது இல்ல விஷயம், நம்ம நோக்கம் அது கிடையாது. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கும் அரசியல் என்பது தந்தை பெரியார் முன்வைத்த அரசியல். அதுதான் அவங்களை அச்சுறுத்துது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் கேட்கணும் அப்படின்ற முக்கியமான கேள்வி. இப்ப பிஜேபிக்கு நம்ம ஒன்று நன்றி சொல்லணும். சாதி குறித்து, சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு விவாதம் நடத்துவதற்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கி தந்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அதை கேட்கறாங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டின் வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கு அண்ணா அவர்களா இருந்தாலும் அறிஞர் அண்ணா தான், அவருக்கு பின்னாடி சாதி கிடையாது. ராஜாஜி தான் இங்க, பக்தவச்சலம் தான் இங்க, கலைஞர் தான் இங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கே, அண்ணாமலை பாஜக இருந்தாலும் அண்ணாமலை தான், அவர் சாதி பின்னாடி வராது. அது யாரா இருந்தாலும், அது எந்த சாதியா இருந்தாலும். ஆனா குஜராத்தா இருந்தா பின்னாடி மோடி வரும், இங்க அவர் அனுராக் இருந்தா தாக்கூர்னு அவர் சாதி வரும். இப்ப தமிழ்நாடு எப்படி தனிச்சு நிக்குது அப்படின்றதான் ராகுல் காந்தி இதுவரை புரிஞ்சுக்கிட்டது. அதுல இருந்தா இந்த கேள்வியை அவர் எழுப்புறாரு. அப்ப சாதி பெயரை விட்டு ஒழிக்க முடியாதவர்கள், சாதியை ஏதோ ஒரு பெருமை போல் கருதும் ஒரு நபர்கள் தான் பாஜக. பாஜக ஒரு மேல் சாதி பார்ப்பனிய கட்சி அப்படின்றது இதன் மூலமா மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா, ராகுல் காந்தி வைக்கிற கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தா என்ன ஆகும்? இப்ப நீங்க பணம் இல்லாம இருக்கிறது ஏழ்மை இல்ல, அதிகாரம் இல்லாமல் இருப்பது, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருப்பது, நிர்வாகத்துறையில் அதிகாரம் இல்லாமல் இருப்பது, நீதித்துறையில் பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்குது. இதுதான் முக்கியமான ஏழ்மை. நம்ம நாட்டில் எல்லாருக்கும் எங்க பிரதிநிதித்துவம் இருக்கு? ராகுல் காந்தி கேட்கிறாருல, பத்திரிகையாளர்கள் 90% அப்பர் கேஸ்ட். நீங்க பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 10% கூட இல்லாத அப்பர் கேஸ்ட் 30-40% இருக்கிறாங்க. இங்க உள்ள மத்த கம்யூனிட்டிக்கு அரசு நிர்வாகத்தில் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு? பாராளுமன்றத்தில்
2019 சொன்ன தகவல் புள்ளி விவரம் நீங்க நெட்ல கூட செக் பண்ணிக்கங்க. அதுல 89 செக்ரட்டரி இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு எஸ்சி, ஒரே ஒரு 3 பேர் எஸ்டி, ஓபிசி 0, யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட நாட்டில் 60% இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் ஒரு பிரதிநிதி கூட 2019 பிரதமர் அலுவலகத்தில் கிடையாது. இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் இடத்துல யாருமே கிடையாது. இங்க மியூசியம் இருக்கிற ஆட்கள் அங்க பிரதிநிதித்துவம் எதுவும் கிடையாது. ஆனா 10% கூட இல்லாத ஓசி பிரிவினருக்கு 85 பேர் அங்க இருக்கிறாங்க. இந்த 85 பேரை மீறி இந்த நாட்டின் எந்த விஷயத்தை தீர்மானிக்க முடியும்? அப்ப அப்பர் காஸ்டுக்கு தான் இந்த நாடா? பிராமணர்களுக்கு தான் இந்த நாடா? இப்ப இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. அடிஷனல் செக்ரட்டரியில இதான், ஜாயிண்ட் செக்ரட்டரியில இதான், மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் இதான், ஹையர் ஜுடிஷியரியில இதான். இன்னைக்கு வரை 79% வந்து அப்பர் காஸ்ட் தான் வந்து இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல 49 சிஜேனா 16 பேர் வந்து பிராமின் மட்டும் இருக்கிறாங்க. இப்படி எல்லா துறையிலும் இருக்குது. மைனாரிட்டிக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு? 14% முஸ்லீம் இருக்கிறாங்க. இந்த நாட்டு ஐஏஎஸ்ல அவங்க 3% கிடையாது. மிலிட்டரியில 3% இருக்கிறாங்க. எஜுகேஷன்ல 5% கீழே தான் இருக்கிறாங்க. இந்த நாட்டோட மூலதனத்தை எல்லாத்தையுமே பிராமின் பனியா டீம் தான் வச்சிருக்காங்க. வேற யார்கிட்ட எதுவுமே கிடையாது. இதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. இதைத்தான் திராவிட இயக்கம் 100 வருஷமா கேக்குது. இதைத்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் கேக்குது. அப்ப சாதிவாரி கணக்கு நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் அதிகாரம் தகரும். இவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வாழ்நிலை இப்படி இருக்கு. இப்படி இருக்க மக்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் இல்ல? ஜனநாயகம்னா என்ன? ஜனநாயகம்னா எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் அப்படின்றதான ஜனநாயகம். நாட்டோட வளம், சொத்து எல்லாருக்கும் பகிர்ந்து தரணும்ல. அப்படி இல்லாம இருக்குது. பார்ப்பனர்கள், பார்ப்பனியம், இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு அதை கட்டி காப்பாத்துறதுக்காக அரசு நிர்வாகத்துல இப்ப இல்ல 2000 வருஷமா அவங்க தான் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். இதை எதிர்த்ததுனாலதான் பெரியார் அவங்களுக்கு பிடிக்கல. ராகுல் காந்தி அதே கொள்கையை, திராவிட இயக்க கொள்கையை வந்து வலியுறுத்துறாரு. காங்கிரஸ் எதை பேசினாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனால் இதை பேசுகிறார் ராகுல் காந்தி. இது வந்தால், சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் அவர்கள் அதிகாரம் வீழும் என்ற அச்சம் தான். காலங்காலமா நிரந்தரமா இருக்கிற அதிகாரம் வந்து போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? அதற்கு தான் அவர்கள் அச்சமடைகிறார்கள். பிஜேபி அச்சமடைகிறது, RSS அச்சமடைகிறது. ஆனா ராகுல் காந்தி உறுதியா நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இது ஜாதி பற்று பிரச்சனை கிடையாது, நீதி பற்றி பிரச்சனை. 90% மக்களுக்கு இந்த நாட்டில் நீதி இல்லை, அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கிடையாது. அதான் நான் கேட்கிறேன் அப்படின்றாரு. அவங்களுக்கு அது தாங்க முடியல. அதான் வந்து விஷயம். பிரச்சனை அவர் எழுப்புற கோரிக்கை மீது நேரடியாக பதில் சொல்ல திராணி இல்லாமல் சாதி குறித்து வேற என்னவோ பேசி பேசி திசை திருப்புகிறார்கள். இதை மோடி வழிமொழிவது என்பது ரொம்ப கேவலமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நம்ம எல்லாம் குரங்குல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கூட்டம். இதுல என்னடா நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, நான் பெரிய ஜாதி, நீ கீழ் ஜாதி, மேல் ஜாதின்னு. ஜாதி என்பது ஒரு மனநோய். மனநோய் தான் ஜாதி. சாதினால என்ன பெருமை இருக்கு? சொந்த வாழ்க்கையில நீ உழைச்சு முன்னேறி நற்பண்புகள் இருந்தா அது வந்து, அதாவது குரங்குல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். இதுல என்ன ஜாதி? நாய்கள்ல கூட ஜாதி இருக்கு, மனுஷங்கள நாய் அதாவது ஜாதி இருக்க கூடாதா அப்படின்னு கேட்ட ஒரு குரலை எல்லாம் நாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கூட நம்ம கேட்டோம். பேசுவோம் நம்ம தொடர்ந்து. ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம், அதாவது ராகுல் காந்தி அவர்களை அவர் எடுத்து வைக்கின்ற விமர்சனங்களை அல்லது எடுத்து வைக்கின்ற உண்மைகளை, குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள், நீங்க சொன்ன மாதிரி திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைக்கின்ற அந்த உண்மைகளை நேர்மையாகவும் அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கு பாஜகவில் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமா, யாருமே இல்லை. உண்மை அதுதானே. ஏன்னா அவர்களுக்கும் சிந்தனைக்கும் வெகு தூரம், அவர்களுக்கும் சிந்தனைக்கும் தொடர்பே இல்லை. வெகு தூரம்னு சொன்னா கூட ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல வந்துருவாங்கன்னு ஆயிடும். தொடர்பே கிடையாது. அது வட துருவம், இது தென் துருவம்னு வச்சுக்கணும். அது மாதிரி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற அந்த சிந்தனைக்கும் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. அது மாதிரி அந்த பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும்போது நிதியமைச்சர் சொன்னாங்க, ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், அப்புறம் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு, விவசாயிகள் இவர்களுக்கான பட்ஜெட் அப்படின்னாங்க. ஆனா இந்த அலங்கார வார்த்தைகளை அடுக்கி போட்டு கொடுத்தார்கள் தவிர உண்மையிலே தட்டுல வேற எதுவுமே இல்லை. தட்டு வெறுமையாகத்தான் இருந்தது. அப்படியாக எதையுமே செய்ய தெரியாது அவர்களுக்கு அப்படிங்கறத தான் இந்த 10 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெரியாது பேசக்கூடியவர்களோ அல்லது வந்து கருத்தியலாளர்களோ இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பட்டம் மேற்படிப்பெல்லாம் படித்தவர் தான். இன்னும் அதுல இருக்கிற நிறைய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக தரப்புல நிறைய படித்தவர்கள் அதுல இருக்கிறாங்க தானே. நீங்க சொல்றது பாரதியார்கிட்ட தான் திரும்ப போகணும். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று
போவோன்னு பாரதியார் கதறாருல. இவங்களை படிச்சவங்கன்னு சொல்றீங்க, படித்தவர்களுக்கான அடையாளம் என்னம்மா? அந்த எளியவர்களின் கண்ணீரை துடைப்பது தானே அவர்களுடைய அடையாளம். 44 லட்சம் கோடிக்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அது 100 பேர் வாழ்வதற்காக 140 கோடி மக்களை சுரண்டுவதாக ஒரு பட்ஜெட் இருக்கு. அப்படிங்கும்போது இதைத்தானே எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி கேட்கிறாரு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க. அதற்கு என்ன பதில் இருக்கு? எழுந்து நின்று சொல்லுங்களேன். அது சொல்ல முடியாமல் ஒரு நாடகம் நடக்கிறது. அம்மையார் முகத்தை மூடிக்கொள்கிறார். ஏன்னா தினம் அங்க ஒரு திரைப்பட காட்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அனுராக் தாக்கூர் பேசுகிறார். இந்த 2024 ஒருவர் எழுந்து நின்று நாடாளுமன்றத்துல நீ என்ன சாதி, உன்னுடைய சாதியே தெரியலையே அப்படின்னு கேவலமாக பேசக்கூடிய நிலை இன்னமும் இந்தியாவில் இருக்கிறது என்றால் நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல நம்முடைய பிரதமர் அதை அதை விதந்தோத்தி பேசுகிறார். அனுராக் தாக்கூர் பேசினது மிகச்சரியா அப்படின்னு. இந்த இடத்துல ஒன்னு நினைவுபடுத்தணும். ராகுல் காந்தி அவர்கள் ஸ்மிருதி இரானியை அந்த மக்கள் கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள் விமர்சனம் செய்த போது, இல்லை நீங்கள் யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது, மற்றவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது, அதிலும் தோற்றிருப்பவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொன்ன அதுதான் படித்தவர்களோட அடையாளம். எங்கே ஒருத்தர் கீழே விழுந்திருக்கிறாரோ அவரை கேலியும் கிண்டலும் செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த பெருந்தன்மை அது எதுவுமே இல்லையே. அதை தவிர நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாரும் அறிவுபூர்வமாக கேட்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை கேட்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி நாங்கள் பேரிடரில் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கான மெட்ரோ ரயிலுக்கான நிதி கொடுக்கவே இல்லை, நாங்களே எங்களுடைய நிதியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன பதில்னா, இந்த பிரச்சனைகள் அவர்கள் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. அதற்கு முன்னாடி அவர்கள் கடுகு மாதிரி சுருங்கி போய் நிற்கிறார்கள் பதில் இல்லாமல். அந்த பதில் இல்லாத நிலையை எப்படி எதிர்கொள்வது என்றால், உங்களை பற்றி நான் அவதூறு பேசுவேன், உங்கள் மீது சேற்றை வாரி இறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2024 AI ChatGPT காலத்துல இப்படி நீ சாதி தெரியாதவன் என்று தகப்பன் பேர் தெரியாதவனை போல் ஒருவரை கேலியும் கிண்டலும் செய்ய முடிகிறது. அதுவும் எதிர்க்கட்சி தலைவரை செய்ய முடிகிறது என்றால், ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தந்தை பெரியார் வருவதற்கு முன்னால், நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், முத்தமிழறிஞர் கலைஞருக்கு முன்னால் இவர்கள் இந்த முகத்தில் பிறந்தவர்கள் எளிய மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருப்பார்கள் என்பதை மீண்டும் அந்த காட்சியில் பார்த்தோம். தூக்கி வாரி போட்டுது நிஜமாவே. ஆனா இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் என்னன்னா, இந்த மாதிரி மிக மோசமான இழிவான சொற்களை பேசுபவர்களுக்கு தான் பிஜேபியில் உயர்ந்த பீடங்கள் கிடைக்கும். யார் அதிகமாக குற்றங்கள். இதே அனுராக் தாக்கூர் எம்பி வந்து சிஏஏ போராட்டத்தில் போராடிய மாணவர்களை நோக்கி துப்பாக்கியை எடுத்து நீட்டி மிரட்டியவர் தான். அதான் இந்த மாதிரி மிக உச்சபட்சமான வன்முறையை வார்த்தையிலும் செயலிலும் சிந்தனையிலும் வைத்திருப்பவர்கள் பார்த்துட்டே இருங்க. கூடிய விரைவில் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும். ஏன்னா அவர்கள் அதுதான் மிகப்பெரிய தகுதி பிஜேபியை பொறுத்த வரைக்கும். வன்புணர்வு செய்கிறாயா, உனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும். இந்த மாதிரி மோசமாக பேசுகிறாயா, உனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும். காவல் நிலையத்தில் இருக்கின்ற குற்றவாளிகளின் பட்டியலில் இருக்கிறாயா, நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் பொருளாதார பாதுகாப்பு கொடுப்போம், எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கொடுப்போம். இப்படியான சூழல் தான் அங்கே இருக்கிறது. அதனால இவர்களால் அறிவால் எதையும் யோசிக்க முடியவில்லை, அறிவால் கொண்டுதான் எல்லாவற்றையும் யோசிக்கிறார்கள். சந்திரசேகரன் சார், இப்போ நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறைய எவ்வளவோ இருக்கிறது. ஆனா இப்போ வந்து இவங்க இந்த விஷயத்தை பேசியதன் மூலமாக மீண்டும் மீண்டும் வந்து இதையே பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுது இல்லையா? அப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எந்த பயனுமே இல்லாமல் முடிந்து விடுமா? மக்களுடைய வரிப்பணம் தானே அதுல வீணாகுது. அப்போ இதற்கு வந்து ஆளுகின்ற அரசே அதற்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படிதான் அவர்கள் நாடாளுமன்றத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, இதில் கடந்த முறை மாதிரி இவங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வந்து இவங்களுக்கு எடுபடலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் கடந்த முறை இவங்களை எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு 140 எம்பிக்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றுற மாதிரி இப்போ நடக்கலை, அவங்களால நடக்கவும் முடியாது. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசுனது தான் இந்தியா ஃபுல்லாக பேசு பொருளாக இருக்குது. இன்றைக்கு நம்ம விவாதம் நடத்துகிறோம், இன்றைக்கு பல தொலைக்காட்சிகள் விவாதம் நடக்கிறது என்று சொன்னால், அதை பற்றி விவாதம் நடக்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் என்ற விவாதம் நடக்கிறது என்று சொன்னால், அவர் எழுப்பிய அங்கே கேள்விதான். நீங்கள் பிரதமர் என்னதான் நீங்கள் பதில் சொன்னாலும் பூசி மொழிகினாலும் அவர் ஒன்று மறுபடியும் ஒரு மணி நேரம் பேசுவார், எதையாவது பேசுவார், வேறு ஏதாவது காங்கிரஸ் ஆட்சியில் 70 ஆண்டு ஆட்சி 60 ஆண்டு ஆட்சி எதையாவது பேசுவார். ஆனாலும் இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னெடுத்து வைத்தது தான் இந்தியா முழுக்க விவாத பொருளாக இருக்கும், மக்கள் மத்தியில் அது ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. அதனால அவர் ஒரு இந்த இதில் வேணால் அவரை சிறுமைப்படுத்தியிருக்கலாம், அப்படி சிறுமைப்படுத்தியதாக அவர்கள் நினைத்திருக்கலாம். அவர் அதில் அந்த இதில் மேடம் சொன்ன மாதிரி
ஸ்மிருதி இராணியை பற்றி ஒரு விமர்சனம் செய்த போது கூட அவரை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாது, வெற்றி தோல்வி என்பது சகஜம் அப்படின்னு அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். அதுபோல இதை பற்றி பேசிய போது கூட என்னை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சிறுமைப்படுத்துங்கள், நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை, ஆனால் என்னுடைய கொள்கை நான் எடுத்து வைத்த வாதத்தில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். இல்ல கண்டிப்பா சார். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதே காங்கிரஸ் நடத்தியே தீரும், இந்த நாடாளுமன்றத்திலேயே நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது, அவர்களுக்கான அந்த ஒரு சர்வே எடுத்து அதை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்தால் அது வந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும். ஆனால் அதற்கு தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நிதிஷ்குமார் போனதா நமக்கு தெரியல. அப்போ அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்களே அவர் வந்து அவர் சமரசம் செஞ்சுட்டு போயிட்டாரா? இல்லை, இதுல ஒரு செய்தி நம்மளுக்கு இருக்கு. நீங்க அவர்கள் வந்து அதைத்தான் சக்கர வியூகம்னு அவங்க பாணியிலேயே சொல்றாரு, அவர்கள் மொழியிலேயே சொல்றாரு. நீங்க நடுத்தர மக்களை வந்து தவிக்க வைத்து சக்கர வியூகத்தில் தவிக்க வைத்திருக்கிறீங்க, அது மாதிரி நாட்டில் 73% இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்க எதுவும் செய்யல, நடுத்தர வர்க்கத்துக்கு எதுவும் செய்யல, ஆனாலும் அந்த சக்கர வியூகத்தை உடைக்கின்ற வலிமை எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. எப்படி என்று சொன்னால் நீங்க வந்து அந்த மக்கள்கிட்ட எழுச்சி உண்டாகணும். நீங்க எதுவாக இருந்தாலும் பாராளுமன்றம் இருக்கலாம், அமைச்சரவை இருக்கலாம், அதற்கு மேல அதிகாரிகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிகார வர்க்கம் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய தகுதி வந்து மக்கள்கிட்ட இருக்கு. மக்கள் போராட்டத்தினால எதையுமே வெல்ல முடியும். அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார். இந்த கருத்தியலை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கார். எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கார். மக்கள் புரட்சி மூலமாக கண்டிப்பாக அதை வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. அதை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியும் சரி, இந்தியா கூட்டணியும் சரி கண்டிப்பாக முன்னெடுத்து செல்லும். நீங்கள் 2-3 விஷயங்கள் இவங்க டைரக்ஷன் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தியல் தான் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு அயோத்தியில் தோல்வி அடைந்ததாக இருக்கட்டும், பத்ரிநாத்தில் இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்ததாக இருக்கட்டும், அவர்களுடைய கருத்தியலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அதை இன்றைக்கு எப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் நம்ம கன்வர் யாத்திரை என்று கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரியாது. கன்வர் யாத்திரை என்ற ஒரு யாத்திரை நடந்ததா அப்படிங்கிறதே கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரியாது. அங்கிருப்பவர்கள் வேணா கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது வடநாடுகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை ஒரு அடையாளப்படுத்தி அதன் மூலமாக அதன் மூலமாக பேசுபொருள் மட்டும் கிடையாது, அதன் மூலமாக ஏதாவது ஒரு கலவரத்தை விதைக்க முடியுமா, அதன் மூலமாக நாம் எதுவும் ஆதாயத்தை பார்க்க முடியுமா என்று பாஜக பார்க்கிறார். இதில் ஒவ்வொன்றிலும் அவர்கள் வந்து அரசியல் ஆதாயத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் இது ஒவ்வொரு முறையும் இப்பொழுது ரீசன்ட் இயர்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அது மக்களாலேயே முறியடிக்கப்பட்டு வருகிறதுங்கிறதை நான் பார்க்குறேன். இதுதான் ஜனநாயகத்தோட, இந்திய அரசியலமைப்பு சட்ட ஜனநாயகத்தோட சிறப்பாக நான் பார்க்குறேன். அதே பாணியில் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி நீங்கள் அவர்கள் சொல்கின்ற எதற்குமே நேரடியாக பதில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம், பட்ஜெட்டை பற்றி இவர் பேசலை, இவர் வேற ஏதோ பேசுகிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் எவ்வளவெல்லாம் சொல்லியிருக்காரு பட்ஜெட்டில் அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சக்கர வியூகம்னு சொன்னதில் என்னென்ன சக்கர வியூகத்தில் இவங்க வேற மக்களை மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி நாடே சுபிட்சமாக இருக்குன்னு இவங்க எல்லாம் இதில் உட்காந்துக்கிட்டு பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு பாஜக எம்பிக்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்ன 73% மக்கள் வந்து இன்றைக்கு இரவு உணவு இல்லாமல் உறங்குகிறதா டேட்டா இருக்குது இன்றைக்கு இருக்கிறதுல. அதே போல் 19 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு டேட்டா இருக்குது. அதே மாதிரி 35.5% ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதே மாதிரி 11% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்ரா லோன் மூலமாக எல்லோரும் தொழிலதிபர்கள் ஆயிட்டாங்க, 23 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்டுட்டோம். இது மாதிரி டேட்டாவை எந்த டேட்டாவும் இருக்காது, கேட்டால் அதற்கான பதில் இருக்காது. 23 அது மாதிரி வேலைவாய்ப்பு 2 கோடி பேருக்கு கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், என்ன வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க, எப்போ கொடுத்தீங்கன்னு கேட்டால் அது தெரியாது. அது மாதிரி எந்த டேட்டாவுமே இல்லாமல், எந்த புள்ளி விவரமுமே இல்லாமல் இவர்கள் சொல்லிக்கொண்டு செல்வதையெல்லாம் இன்றைக்கு மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். இன்றைக்கு வேலை இல்லாமல் மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு தெரியுங்கள. நீங்கள் இவர் பேசுறது நமக்காக பேசுகிறார், நமக்காக ஒரு தலைவர் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் என்பதை அவர்கள் உணர்வார்கள். உணரும் போது இவர்களுடைய முகத்திரை கிழியும், இவர்களுடைய இறங்கு முகம் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பாக. வாணிநாதன் சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசை ஒரு முன்மாதிரியாக காங்கிரஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலங்கள், நிறைய மாநிலங்களில் பாஜக அதாவது அவங்களுடைய கூட்டணியாக இருக்கின்ற இடங்களில் கூட இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு பார்க்கிறார்கள். பாஜகவே அறிவிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் எடுக்கப்படுவதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்றது எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து நிற்கின்றன என்றாலும் கூட மற்ற மாநிலங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? இப்போ பாஜகவினர் அதற்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் மாநில அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அங்க.
அதாவது இந்த சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் அப்படின்றது வந்து சட்டப்படி ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. இப்போ பீகாரில் கூட பீகார் அரசு சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் அவங்க வந்து நாங்கள் வெறும் வந்து கணக்கெடுப்பு மட்டும் செய்கிறோம் அப்படி தான் சொல்ல வேண்டிய நிலை. அதை கூட வந்து அதை பேஸ் பண்ணி வந்து ரிசர்வேஷன் கொடுத்ததை இன்றைக்கி வந்து அங்கே நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அதை ஸ்டே பண்ணல. இவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட அதை காப்பாற்ற முடியல அப்படின்றதான். அப்போ இன்னைக்கு நாட்டோட மக்கள் தொகையில் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு % இருக்கிறாங்க அப்படின்றத ஒன்றிய அரசு சட்டப்படி அதிகாரம் கொண்ட ஒன்றிய அரசு எடுத்தா தான் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா அது நீதிமன்றத்தில் நிற்கும். தமிழ்நாட்டில் எடப்பாடி ஓட்டுக்காக அவசரமா 10% வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. அதையும் நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிருச்சு. ஏன் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சஸ்ல எடுக்கிற அதிகாரம் கிடையாது. புள்ளி விவரம் நீங்க வந்து புள்ளி விவரமே இல்லாம நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா நீதிமன்றத்தில் அது நிக்காது அப்படின்றதா விஷயம். அப்ப ஒன்றிய அரசு இதை ஏன் செய்ய மறுக்குது அப்படின்றதுக்கு பதில் சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களோட வாழ்நிலை குறித்து எடுத்தா வானம் இடிஞ்சு விழுந்துருமா? என்ன பிரச்சனை பிஜேபிக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிஜேபி அது காரணம் சொல்ல முடியல. இப்ப ராகுல் காந்தி என்ன காரணம் சொல்றாரு? எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் எல்லா இடத்திலும் இல்ல. திராவிட இயக்கம் என்ன சொல்லுது? அதைத்தான் சொல்லுது. நீங்க 10% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கல்ல, என்ன அடிப்படையில் கொடுத்தீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசினா சாதி அடிப்படையில் சாதி இடஒதுக்கீடு நீங்க கேட்கறீங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா 10% இடஒதுக்கீடு நீ எப்படி கொடுத்த? சாதி அடிப்படையில் தானே கொடுத்திருக்க. அதான் நான் பேர் மட்டும் எப்படி சொல்றான் பாருங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் கொடுக்குறாங்கன்னா அது ஓபிசிக்கு இருக்கா, எஸ்சிக்கு இருக்கா, எஸ்டிக்கு இருக்கா, மைனாரிட்டிக்கு இருக்கா? அது கிடையாது. ஆனா வார்த்தை எப்படி போடுறான் பாருங்க. ஆனா உண்மையிலே அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன், அப்பர் கேஸ்டுக்கான ரிசர்வேஷன் தான் அது சொல்லணும். நீ மட்டும் ஜாதி அடிப்படையில் அவங்க 10% இல்ல அவங்க ஏற்கனவே போதிய ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கூடுதலை அவங்க வந்து கொடுக்கறாங்க. கொடுக்கிற போது இப்ப மறுபடியும் கணக்கெடுப்பு எடுத்தா யாருக்கு எந்த ஜாதி எவ்வளவு இருக்கிறாங்க, அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசுல என்ன, நீதித்துறையில் என்ன அப்படின்ற கேள்வி வந்தா அவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பாஜகவின் அரசியல் வீழும் என்ற அச்சத்துல தான் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு வேற அரசியல் எதுவுமே கிடையாது. இப்ப அயோத்தி எம்பி பேசியிருக்காங்க. அயோத்தி ஓட்டு அந்த மக்கள் ஓட்டு போடலன்னையும் அயோத்தியை மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. ராமனையே புறக்கணிச்சிட்டாங்க மோடியும் மற்றவர்களும். இதுதான் அவர்கள் அரசியல். அவங்களுக்கு பயன்பட்டா எதை வேணாலும் பண்ணுவாங்க, பயன்படலாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்காரு, 16 லட்சம் கோடி கார்பரேட்டுக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ஏழை மக்கள் இந்த நாட்டில் ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி பிரிவு தான் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சு மினிமம் பேலன்ஸ் அவனால மெயின்டைன் பண்ண முடியல. அவன்கிட்ட இருந்து 8500 கோடி பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க இந்த நிர்மலா சீதாராமன் மோடியும். இது சரியா? ஆனா இதை பத்தி டிபேட் பண்றாங்களா பாருங்க. இப்ப வேற பிரச்சனை இப்ப டைவர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. 16 லட்சம் கோடி நீ எதுக்கு தள்ளுபடி பண்ண? அதுல 11 லட்சம் கோடி நம்ம டெபாசிட் பணம். நம்ம பணத்தை மோடி எடுத்து அம்பானிக்கு அதானி கொடுத்து அதானி 5000 கோடியில அவர் வந்து கல்யாணம் பண்ணுவாரு, ஆடம்பரமா பண்ணுவாங்க. அதுக்கு மோடி வேலை செய்வார்னா இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதை கேள்வி கேட்கக்கூடாது. இதை கேள்வி கேட்டா பிரச்சனை. அவங்களுக்கு ரெண்டே பிரச்சனை தான், சாதி, மத்தவங்க அதிகாரம் கேட்கறது, கார்பரேட் கேட்க கூடாது. மத்த எதை வேணாலும் பேசலாம் என்றுதான் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த அரசாங்கம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு அரசியலே கிடையாது குறித்து பேசக்கூடாது அப்படின்னு பாஜக அங்க எதிர்குரல் எழுப்பினாங்க. சொல்லக்கூடாது. உலகத்துல எந்த நாட்டிலேயாலும் இப்படி வந்து சொல்ல முடியுமா? அதாவது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படின்றதுனா என்னன்றது தெரியாம பாஜக காரங்கள் இருக்கிறாங்கன்றதா. பாராளுமன்றம் ஒரு நாட்டில் விவாதம், உச்சபட்ச விவாதம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க ஒன்று பேசினா அவங்களுக்கு பிரிவிலேஜ் இருக்கு, அதற்காக வெளியில வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல, எல்லா விவாதம் நடக்க வேண்டிய இடத்துல நீ அம்பானி பேரை சொல்லாத, அதானி பேரை சொல்லாதன்னா இந்த நாட்டை இந்த மோடி அரசு யாருக்காக வேலை செய்யறாங்க? அனுராக் தாக்கூர் ஜாதியை பத்தி பேசுறாங்க. ஜாதியை பத்தி பேசுவது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அவர் எடுத்த உறுதிமொழிக்கு எதிரானது. அரசியல் சட்டத்துக்கு நீங்க விசுவாசமா இருக்கணும். அரசியல் சட்டம் ஆர்டிகல் 15ல சாதி அடிப்படையிலே, பிறப்பின அடிப்படையிலே வந்து பாலின அடிப்படையில யாரையும் பாகுபடுத்த, ராகுல் காந்தி ஜாதி தெரியாத நீங்க பாகுபடுத்துவீங்களா? ஜாதி சொல்ல மாட்டாருன்னா பாகுபடுத்துவீங்களா? அப்ப அரசியல் சட்டத்துக்கு என்ன மதிப்பு? ஆமா,
காங்கிரஸ் சார்பில் இப்போ கரெக்டாக பிரிவிலேஜ் மோஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் பழைய பஞ்சாப் சிஎம் வந்து அதை கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் அதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, பாராளுமன்ற ஜனநாயகம் எப்படி மோடி ஆட்சியில் நடக்குது நம்மளுக்கு தெரியும், அவர் எப்படி தப்பிச்சு ஓடுறான்னு தெரியும். இப்போ நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் 2 பேருமே மக்களை சந்திக்காம அவங்க தான் இன்னைக்கு முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்படிதான் இந்த நாட்டில் பாராளுமன்ற ஜனநாயகமே இருக்குது. அகிலேஷ் யாதவ் சொன்னது ஒண்ணு பாருங்க, நான் இந்த பிரச்சனை விவாதம் நடக்கிற போது நான் கோயிலுக்கு போனா கோயில வந்து அதுக்கப்புறம் வந்து கழுவி விட்டாங்க. அடுத்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ காலி பண்ணி வந்தா அதுக்கு கங்கை நதி தண்ணியை வச்சு வந்து சுத்தம் பண்ணாங்க. இப்படின்றது நாடு முழுவதும் இருக்கு. வட இந்தியாவில் இந்த சாதி கொடூரம், வர்ணாசிரம கட்டமைப்பு இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. இதை சாதிவார் கணக்கெடுப்பு கேள்விக்குட்படுத்தும் என்பதால்தான் பாராளுமன்ற ஜனநாயகம் எதையும் கடைபிடிக்காமல் நாங்க இப்படிதான் நடப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி மோடிக்கு ராகுல் காந்தியை பார்த்து இன்னைக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. அவரை மோடியால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மோடி ஒரு ரியலான லீடர் கிடையாது. அவருக்கு வரலாறு தெரியாது, புவியியல் தெரியாது, அரசியல் தெரியாது. எழுதி கொடுத்தா பேசிட்டு போவாரு. அதனால ஒரு பிரஸ் மீட் கூட வைக்க முடியல. ஆனா ராகுல் காந்தி அப்படி கிடையாது. ராகுல் காந்தியின் அரசியலை கண்டும் அவர் ஆற்றலை கண்டும் மோடி அஞ்சுகிறார். அவரை பப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மோடி ஓடிக்கிட்டு இருக்காரு. பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியதான் ராகுல் காந்திக்கு. பேச முடியுமா மோடினால? அப்ப பிரச்சனைன்றது லீடர்ஷிப் அங்க சரியில்லை. அரசியலும் போயிருச்சு. வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர்களுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பிரச்சனை வந்து ஒரு குழப்பத்தில் நிக்கிறாங்க. அதனால ஒரு மூழ்கும் கப்பலாக பாஜக மாறிவிட்டது. அப்படி மாறுற போதுதான் இந்த யாத்திரை இப்ப வேற வேற பிரச்சனையை கிளப்பி வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி அதை உறுதியா முறியடிக்கும். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், இப்போ நாடாளுமன்றத்தில் இது மாதிரியான ஒரு பேச்சை பேசியதற்காக காங்கிரஸ் சார்பில் மோடி மீது வந்து உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனால் அனுராக் தாக்கூர் எம்பியும் தான் அது மாதிரி பேசியிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே வந்து எலெக்ஷன் கமிஷன் மோடி மீது என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைங்கிறதே பார்த்தோம். இப்போ இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்து என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு அடையாளமாகவா, இல்லை உண்மையிலேயே மக்களவை சபாநாயகர் அது குறித்து ஒரு நடவடிக்கை எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கு? இல்லை, நிச்சயமா மக்களவை சபாநாயகர் யாரு? நம்முடைய பிரதமர் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை தானே. அவர் எப்படி அந்த சபையை நடத்துகிறாங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் நம்ம இந்தியா கூட்டணியை பார்க்கும்போது ஒற்றை விரலை நீட்டி நீட்டி மிரட்டி பேசுகிறார். இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி மக்களை பார்க்கும்போது இப்படி கை அப்படியே அருள் கொடுக்குற மாதிரி மாறி போயிடுது. அந்த பாடி லாங்குவேஜ்ங்கிறது மிக முக்கியம் இல்லையா? அது மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது முகம் கடுகடுன்னு கடுகு வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்க்கும்போது கனிவும் பணிவுமாக பேசுகிறார். அதைத்தானே நம்முடைய ராகுல் காந்தி சுட்டி காட்டினார். நீங்க என்னை வணங்கும் போது வணக்கம் நிமிர்ந்து சொல்றீங்க, பிரதமரை வணங்கும் போது பாதியா குனிஞ்சு போயிடுறீங்க அப்படின்னு. அதனால இவர்களிடம் நீங்க நியாயமே எதிர்பார்க்க முடியாதுமா. பிஜேபியில கடைசி துகள் வரைக்கும் நியாயத்திற்கு எதிராக இருப்பவர்கள் அப்படிங்கிறதுல இல்ல, ஒருவேளை இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் என்பது பாஜகவுக்கானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்களா? ஏன்னா அந்த நாடாளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிறது வேறு, இந்த நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கிற முறை, அதனுடைய அமைப்பு, இது எல்லாவற்றையும் வந்து எல்லாமே சேர்ந்து அவர்களை இப்படி இயக்குகிறதா? இல்ல, இந்த நாடாளுமன்ற கட்டிடம் என்பது இந்திய மக்களுக்கானது. இந்த இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கின்ற அதுல வைத்திருக்கிற விஷயங்களை நான் வந்து சொல்றேன். அது கரெக்ட். அவங்களோட இந்துத்துவ கொள்கைப்படிதான் அதை உருவாக்கி இருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா இப்பவே கூட அவர்களை கை காலை கட்டி அவர்களை முழுமையாக அப்படி விஸ்வரூபம் எடுத்து இயங்க முடியாத மாதிரி தானே வச்சிருக்காங்க இந்திய மக்கள். எனவே இந்திய மக்களை நாம் குறைத்தே மதிப்பிட முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியம். அது மாதிரி இந்த பட்ஜெட்ல நம்முடைய தோழர் வாஞ்சிநாதன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காருல்ல, பட்ஜெட் சென்சஸ் எடுக்கிறதுங்கிறது நமக்கான உரிமை இல்லை, அது ஒன்றிய அரசுக்கான உரிமை. அப்புறம் சர்வே எடுத்தாலும் அதை நம்முடைய நீதிமன்றங்கள் ஸ்குவாஷ் செய்திருது அப்படிங்கிறது. அப்போ அந்த இடபிள்யூஎஸ்ங்கிறத மட்டும் எந்த விதமான டேட்டாவும் இல்லாம நிறைவேற்றி காமிச்சாச்சு. இந்த பட்ஜெட்ல 2011 அப்புறம் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தாதான் ஒரு பட்ஜெட் என்பது யாருக்காக போடப்படுகிறது, இந்த மக்களுக்காக இந்த நலத்திட்டங்கள், இந்த மக்களுக்காக இப்படியான கடன் உதவிகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு. கொரோனா குறுக்கிட்டதுனால தானே அது. கொரோனா மறந்தே போயாச்சு இல்ல எல்லாருக்கும். இல்ல கொரோனா வந்து கொரோனா முடிஞ்சு இப்போ நாம உலகமே ஒரு இயல்பான நிலைக்கு வந்தாச்சு. அதை தவிர பிரதமர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல்ல, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் கொண்டு வருவேன், மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பேன், அப்புறம் அந்த தொகுதி வாரி மறுவரையறை செய்வோம், அதுக்கப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இது எப்போதான் ஆரம்பிக்க போறாரு?
இதை நினைவுபடுத்த வேண்டாமா பிரதமருக்கு? நாம பெண்களாகிய நாமாவது நினைவுபடுத்தணும்ல. நீங்க தானே சொன்னீங்க இதை ஆரம்பிச்சாதானே அதெல்லாம் நடக்கும், அப்ப அதை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க இதை செய்யாம இருக்கிறீங்களா அப்படின்னு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் எழுந்து நின்று நம் பிரதமரை நோக்கி கணக்கு கேட்க வேண்டும். அது மாதிரி இந்த பட்ஜெட்டுங்கிறதே ஒரு எய்ம்லெஸ் பட்ஜெட்டா போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த விதமான கணக்கும் டேட்டாவே இல்லையா அவங்கள்ட்ட? இந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க, அவர்களுக்கான நலத்திட்டங்கள் இது அப்படிங்கிற ஒரு டேட்டாவே இல்லாம பொத்தாம் பொதுவா 100 கோடி 200 கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னா யாருக்கு போய் சேர போறது? பெனிஃபிஷியரிஸ் யாரு? அவர்களுக்கு நீங்கள் எப்படி அந்த திட்டங்களை நிறைவேற்ற போகிறீர்கள்? எதுவுமே இல்லாம எந்த விதமான விவாதமும் இல்லாமல், விவாதம் நடத்தினா உடனே நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து நின்று 2011 போட்ட காங்கிரஸ் பட்ஜெட்ல கூட வேற எந்த 26 மாநிலங்கள் பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல பேரை சொல்வது என்பதை தாண்டி 26 மாநிலங்கள் பேரை சொல்லலைன்னா கூட ஒரு பக்கத்துல வெண்ணெய் ஒரு பக்கத்துல சுண்ணாம்பு வைக்காத ஒரு நிலையை காங்கிரஸ் பட்ஜெட் எப்பவுமே பின்பற்றுச்சு இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுப்பது அப்படிங்கிறது. அதை தானே இவங்க செய்யல. சரி, காங்கிரஸ் அப்படி பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்வாங்க எப்பவுமே? காங்கிரஸை போல் நாங்கள் இல்லை, அவர்களை விட உயர்வானவர்கள். அப்ப நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே? காங்கிரஸ் அது தப்பு பண்ணுச்சுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க அந்த தப்புல இருந்து ஏன் திருந்தி வரல? கண்டிப்பாக அதான் இன்றைக்கு திமுகவும் வந்து நாடாளுமன்றத்துல கேட்கிறார்கள். அதாவது அவசர நிலை காலம் குறித்து இவ்வளவு அக்கறையோடு பேசுற நீங்க அந்த காலகட்டத்தில் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்ட கல்வியை ஏன் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடாது? சோ தவறுகளை திருத்துவதுதான் உங்களுடைய வழக்கம்னு நீங்க கிளைம் பண்றீங்க. அந்த கிளைமை கூட சரியா பண்ண தெரியல. அதனால இந்த பட்ஜெட் என்பது வெறுமே காதுல பூ சுத்துவோன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா காதுல நந்தவனத்தையே சுத்தி வச்சுட்டாங்க நமக்கெல்லாம். அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து இந்த மாதிரியாக மக்களுக்கு நாங்கள் இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுக்கிறோம்னு எந்த விதமான விஷனும் இல்லை, எந்த விதமான விஷனும் இல்லை. ஏன்னா அதை சிந்திக்கக்கூடிய பொருளாதார ஞானம் வேணும். அந்த பொருளாதார அறிவும் இல்லை. 45 லட்சம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட். ஒன்று செய்திருக்க வேண்டும் மோடி அவர்கள். என்னன்னா, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் சிறப்பு நிதியாக 15 லட்சம் கோடி கொடுக்கிறோம், 15,000 கோடி கொடுக்கிறோம்னு ஒன் டைம் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கலாமா இல்லையா? பேரிடர் நிவாரண நிதி இல்லை, பேரிடர் தடுப்பு நிதின்னு 4 மாநிலங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் வயநாட்டில் இப்போது அந்த ஊருங்கிறது காணாமையே போயிடுச்சு. அதை பற்றிய சிறப்பு விவாதம் இன்னைக்கு தான் நடந்ததா நாடாளுமன்றத்தில்? இல்லையே. மாநிலங்களவையில் வந்து பெரிய விவாதத்திற்கு பிறகு அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இது உடனடியாக செய்திருக்கணுமா இல்லையா? இதுக்கு இப்ப நடத்தணுமா வேண்டாமான்னு விவாதம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொடுக்கணுங்கிறது. அப்ப நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் என்ன நடந்தாலும் எங்களுடைய அஜெண்டா படிதான் நாங்க போவோம்னு சொல்வது எதேச்சாதிகாரம். அந்த எதேச்சாதிகாரத்தின் ஒட்டுமொத்த கூடாரமாக நாடாளுமன்றம் இருக்கிறது. அதுல மக்களை பற்றிய கொஞ்சம் கூட கருணையோ அக்கறையோ எதுவும் இல்லாதவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரம் இப்படியே போயிடாது. விக்சித் பாரத் 2047 பிரதமர் சொல்றாரு. 2047 விக்சித் பாரத், அதாவது நலமான இந்தியா 2047. அது 2047 உள்ள இந்தியர்களை பற்றி கவலைப்படுகின்ற பிரதமர் 2024 இருக்கின்ற இந்தியர்களை பற்றியும் கொஞ்சம் கவலைப்பட்டு கொஞ்சம் பிரதமருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லைன்றீங்க. அவர் அவ்வளவு தொலைநோக்கோட யோசிச்சா அவர் ஏன் அவ்வளவு தொலைநோக்கோட யோசிக்கிறாரு? பக்கத்துல யோசிக்க வேண்டியதானன்றீங்க. சரி, அப்ப தொலைநோக்குன்னா 2047 3047க்கு யோசிக்கலாமே. அது இன்னுமே மிகப்பெரிய தொலைநோக்கா இருக்கும். சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின் குழந்தை இல்லையா? அதனால அவர் சொன்னா சரியா தானே இருக்கும். அந்த கடவுளின் குழந்தைக்கு இனிமேல் வரப்போகின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை பற்றி திட்டமிடுவதற்கு உரிமை இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிறார்ல. எனவே இந்த மாதிரி மூடர்களின் கூடமாக நாடாளுமன்றத்தை மாற்றி வைத்திருப்பதுதான் NDA நோ டேட்டா அவைலபிள் என்கின்ற அந்த கூட்டணியின் வழக்கம். அதனுடைய எக்ஸ்பென்ஷன் அதுதான். சந்திரசேகரன் சார், நிறைவு கருத்துக்கு நம்ம வர்றோம். அதாவது இப்பொழுது பாஜக 2014 இருந்து இன்று வரை நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில் முன்னெடுத்து வருகின்ற அரசியல் போக்கு அப்படிங்கிறதை ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து நெறிப்படுத்த முயற்சிக்கிறாரா? ஒரு புதிய ஒரு அரசியல் நெறியை வந்து காட்டுவதற்காக ராகுல் காந்தி முயற்சி செய்கிறாரா? நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொன்னால் ஒரு 10-12 லட்சம் வாக்குகளை பெற்று அவர்கள் இந்தியா முழுக்க உள்ள எல்லோரும் போய் நாடாளுமன்றத்தில் பேச முடியாது, ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதற்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறோம். 545 பேர் செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவின் 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக சொல்கிறாங்க. சொல்கிறப்ப நீங்கள் கடந்த 10 வருடமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருடம் NDA கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் துணை சபாநாயகர் பதவியை கூட அவர்கள் நிரப்பலை.
ஏன்னா எதிர்க்கட்சி இல்ல, கூட்டணி கட்சிக்கு கூட அவர்கள் விட்டு தர தயாராக இல்லை துணை சபாநாயகர். இன்னைக்கு கூட துணை சபாநாயகர் இப்போ வரைக்கும் நிரப்பப்படலை. அதற்கு காரணமும் என்னன்னா, துணை சபாநாயகர் பதவியை கூட விட்டு தர தயாராக இல்லை இவர்கள். ஏனென்றால் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதை விட்டு தர தயாரா இல்லை. இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியே வேற வழி இல்லாம அவர்களுக்கு அங்கீகாரம் மக்கள் கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை. ஏனென்றால் இவர்கள் குஜராத்திலிருந்து அவருடைய நடைமுறையை பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது கூட எதிர்க்கட்சிகளை பேச விட்டதில்லை இவர். அங்கு வெளிநடப்பு அல்லது வெளியில் தள்ளி இருக்கிறார்கள், அப்படித்தான் நடத்தி இருக்கிறார் குஜராத்தில் கூட. அதே நடைமுறையைத்தான் அவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இந்தியாவின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவ்வளவுதான். இப்போதைக்கு கடந்த 10 வருடமாக அவர் நடைமுறை எப்படி இருந்திருக்கிறதுன்னு சொன்னால், இந்தியாவின் முதலமைச்சராக அப்படித்தான் இருந்திருக்கிறார். அவருடைய நடைமுறை அப்படித்தான். இந்தியாவின் பிரதமராக இல்லை. பிரதமர் என்பவர் 140 கோடி மக்களுக்கும், அதாவது தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்குமாக இணைந்து தான் நீங்க பிரதமராக செயல்பட முடியும். நீங்க ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு வைக்கிற மாதிரி யாரும் நடந்து கொள்ளவே முடியாது. அது மாதிரி இருக்கவும் முடியாது. அவங்க நீங்கள் மேடம் சொன்னாங்க 2047 விக்ஷித் பாரத்னு சொன்னாங்க. அது மாதிரி இவங்க அடிக்கடி அம்ரித் கால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான நிலையான வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நிலையான வளர்ச்சி, அது மாதிரி இன்னொன்று நியாயமான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு 3 சொல்கிறாங்க அவங்க. இது 3 இருந்துச்சான்னு மனசாட்சியை தொட்டு அவங்க அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இளைஞர்களை எப்படி நிற்க வச்சாங்க? இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதை கூட அவுட் சோர்சிங் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து தான் இளைஞர்களை தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா காலத்தில் கிளீனாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க, கொரோனா காலத்தில் இளைஞர்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சாங்க, நடுத்தர வர்க்கம் தான் செஞ்சிச்சு. நீங்கள் தட்டை அடிங்க, கையை தட்டுங்க, டார்ச் அடிங்க, எல்லாத்தையும் செஞ்சோம். எதற்காக? சரி, ஏதோ சொல்கிறாரு, கடவுளின் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறாரு, சொன்னால் உடனே கொரோனா போயிடும், ஏதோ ஒன்று நம்பி செஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளைஞர்களை நடுத்தரில் இங்கிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் நடந்து எவ்வளோ பேர் இறந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதற்கான நியாயம் கிடைத்ததா? நீதி கிடைத்ததா? விவசாயிகள் போராட்டத்தில் எவ்வளவு நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள், அதற்கான நீதி கிடைத்ததா? நியாயம் கிடைத்ததா? இந்த நீதி இன்றைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி போராடுகிறார். இந்தியா கூட்டணி போராடுகிறது. கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை, மக்களின் ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வெறும் பாராளுமன்றத்தை மட்டும் நம்பி இல்லை. இந்திய ஜனநாயகம் என்பது பாராளுமன்றத்தை நம்பியோ அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கும் ஒரு சில பிரதிநிதிகளை நம்பி மட்டுமோ இல்லை, இந்திய மக்களை நம்பி இருக்கிறது. அந்த மக்கள் கண்டிப்பாக இந்திய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அதாவது பொதுநலத்திற்காக தன்மானத்தை விட்டு கொடுத்தால் அது தவறில்லைன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். அதுதான் இன்னைக்கு நம்ம நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் சந்திப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாஞ்சிநாதன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க பதிவு செய்யலாம். சுருக்கமாக நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம். அதாவது 2 விஷயம்தான். ஒன்று சாதி அப்படின்றது பார்ப்பனியம் உருவாக்கிய மிகப்பெரிய கேடு. இந்திய நாடு வளராம இருப்பதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது சாதி. அரசியல் சட்டத்தின் நோக்கம் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவது, சாதியற்ற மத பாகுபாடற்ற, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்காரு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என் அரசியல் பிரச்சனை கிடையாது, என் வாழ்நாள் கனவுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாழ்நாள் கனவு என்பது எல்லா மக்களுக்கும் அதிகாரத்தை கொண்டு வர்றது அப்படின்றது இங்க பெரியாரின் கனவு தான். அந்த கனவை நனவாக்குறது இந்த நாட்டு மக்களுக்கு பெரும் நன்மையை உருவாக்கும். அதற்காக நாம் துணை நிற்போம், போராடுவோம். கண்டிப்பாக சார். அதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், நாளை இந்தியாவை ஆளப்போகிற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவருக்கே இந்த ஒரு புரிதலோடு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நாளைய இந்தியா அப்படிங்கிறது ஒரு சாதியற்ற பாலின பேதமற்ற ஒரு இந்திய சமூகமாக இது உருவாகும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நன்றி 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.